உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லரசா இருக்க அமெரிக்காவுக்கு அணு ஆயுத தாக்குதலுக்கான எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நாடா வடகொரியா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல சோவியத் ரஷ்யா எப்படி ஒரு இரும்புத்திரை நாடா இருந்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துல வடகொரியா ஒரு இரும்புத்திரை நாடாவே இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வடகொரியா நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்றத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த நாடு ஒரு தனி தீவா தான் இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய பல கடுமையான எக்கனாமிக் சாங்ஷன்ஸையும் தாண்டி நியூக்ளியர் தர்மோ வெப்பன்ஸ்களை உருவாக்கிட்டு வரக்கூடிய கண்ட்ரியான வடகொரியா அமெரிக்கா வரைக்கும் போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ணக்கூடிய ஹவுசாங் 18 மாதிரியான ICBMs உருவாக்கி தொடர்ந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் உன் அந்த நாட்டோடைய நியூக்ளியர் ஸ்டேஷனுக்கு போய் அங்கிருந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. அமெரிக்கா தென்கொரியாவுடைய எல்லா விதமான போர் அச்சுறுத்தலையும் நம்ம சமாளிக்கணும்னா நம்மளுக்கு அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான இன்ரிச்டு யுரேனியம்ன்றது அதிகமா தேவைப்படுது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஸ்டேஷன்ல இன்ரிச்டு யுரேனியத்தை பன்மடங்கு அதிகமா உருவாக்குறதுக்கான உத்தரவு பிறப்பிக்கிறதா சொல்லியிருக்காரு. அதிபர் கிம் ஜாங் உன்னோட இந்த உத்தரவுக்கு அமெரிக்கா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.